எங்க மாநில தலைமை விடுதலை செஞ்சால எங்க மாநில தலைமை எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இதை 16 ஆண்டுகள் கடந்து 17வது ஆண்டா நாங்கள் கேட்டுட்டு வரோம். இதுவே போன 2019 வந்து இதே முதல்வர் 2021 எங்களுடைய கரம் பிரித்து நீங்கள் சொன்னதுக்கு நீங்கள் கேட்குற கோரிக்கை சரியானது, உங்களது கோரிக்கை எங்களது ஆட்சியில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு எங்களுடைய கரம் பிடித்து சொன்னார். இதுவே சில நாட்களுக்கு முன்னாடி எங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் ஒரு ஊதிய குழுவிலும் ஹைக்கு தான் இருக்கும், இவங்களுக்கு வந்து ஊதியம் குறைந்து இருக்கு, அவங்க கேட்குற கோரிக்கை நியாயமானது. கண்டிப்பாக எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு, எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கு நாங்கள் செய்து கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அதை தான் ஒரு சொன்ன கோரிக்கையை தான் கேட்குறோமே தவிர நாங்கள் ஒரு ஊதிய உயர்வோ எதுவும் கேட்கல. ஸோ ஒவ்வொரு ஊதிய குழுவிலும் இப்போ எங்களுக்கு என்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் 2006 பே கமிஷனில் 2009 அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. மே மாதம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கும் ஜூன் மாதம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கும் அடிப்படை ஊதியத்தில் 3170 ரூபாய் வேறுபாடு வச்சுங்க சார். இப்போ வந்து அது எங்களுக்கு ஒவ்வொரு ஊதிய குழுவிலும் வேறுபாடு அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு அடிப்படை உரிமை எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய சமூக நீதியை தான் இப்போ நாங்கள் கேட்டிருக்கோமே தவிர ஒரு ஊதிய உயர்வேலை கேட்கல. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயும் முதன்மை இடத்துல இருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதியத்தில் மற்றும் இந்தியாவிலே நாங்கள் தான் கடைநிலை ஊதியத்தில் இருக்கோம். ஸோ அதை வந்து எங்களுக்கு நீங்கள் சரி பண்ணி கொடுக்குறேன்னு கரம் பிடித்து சொன்ன ஒரு கோரிக்கை தான் நாங்கள் கேட்குறோம். புதுசாக எதுவுமே கேட்கல. நாங்கள் 16 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு தெரியும் நம்புகிறோம். எங்களுடைய இந்த தடவை நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்னும் நாங்கள் பண்ணல. தயவு செய்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஸோ அடுத்த தடவை எங்களுடைய முதல்வர் நீங்களாக தான் இருப்பீங்க. எங்களுடைய வாக்கு 20,000 வாக்குகளை பார்க்காதீங்க. இந்த 20,000 குடும்பங்கள் எங்களுடைய பள்ளிகள் இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்களும் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்பாங்க. அதாவது ஒரு அடுத்த தலைமுறையவே வந்து கிரியேட் பண்ணுற இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். ஒரு ஆசிரியர்கள் அப்படிங்கிறதுல வந்து இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறதுக்கு அடிப்படையே நாங்கள் இடைநிலை ஆசிரியர்கள் தான். எங்களுடைய போராட்டத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். அதே மாதிரி இந்த அடக்குமுறை, இந்த போராட்டம் அப்படிங்கிறது இந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அடிப்படை உரிமைங்க சார். அந்த போராட உரிமையை வந்து மறுக்கிறது அப்படிங்கிறது இது வந்து நம்ம தமிழக அரசுக்கு காவல்துறை பண்ணுறாங்களா இல்லை அவங்க மேலே இருக்கவங்க கவனத்துக்கு போகுதா என்னங்கிறதே எங்களுக்கு தெரியல. ஸோ இந்த அமைதியான அறவழியில் நடக்கக்கூடிய போராட்டத்தை வந்து நேற்றுலாம் எந்த அளவுக்கு அடக்க பார்த்தாங்கன்றது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதையும் மீறி எங்களுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் எங்களுடைய தமிழக முதல்வரும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று
கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். எல்லாத்துக்குமே 3000 ரூபா பொங்கல் பரிசு கொடுக்குறீங்க. எங்களுடைய பொங்கல் பரிசா இந்த சம வேலைக்கு சம ஊதியத்தை வந்து தமிழக முதல்வரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் செய்து கொடுக்கணும். சார் இத்தனை நாளாக இன்னைக்கு எங்களுடைய 17வது நாள் போராட்டம். எங்களுடைய மாநில தலைமைகள் ஒரு 5 பேர் இருந்தாங்க. இப்போ அந்த 5 பேரும் நேத்துல இருந்து ஸ்பாட்லேயே இல்லை. அவங்கள அரெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ வந்திருக்குது. அவங்க தங்கியிருந்த இடத்துலேருந்தே காலையில் ஒரு 7:30க்கு போய் போலீஸ் ஒரு வேனில் ஏற்றிட்டு போனாங்க. ஆனால் இதுக்கு இன்ன வரைக்கும் அவங்க என்ன ஆனாங்க, அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியலை. நேற்றெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கிற போலீஸை கூட குழந்தைய வச்சுருக்காங்கன்னு கூட பார்க்கல. அப்படி கையை பிடிச்ச தரத்தனை நிறுத்த போகிறது, கழுத்தில் கை வச்சு தள்ளிட்டு போகிறது எல்லாமே நடக்குது. மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. எங்களுடைய மாநில தலைமைகள் 5 பேர், மெயினாக ராபர்ட் சார் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியணும் சார். அது தெரிஞ்சாதான் போகணும். இது ஒவ்வொருத்தருக்கான உரிமை போராட்டம். அடுத்த தலைமுறை ஆசிரியர்களுக்கான வாழ்வாதார போராட்டம் தான். நாங்கள் எங்களுக்காக மட்டும் கேட்கல, அடுத்த தலைமுறையோட வாழ்வாதாரத்தை நீங்க பாதிக்கிற அளவு பண்றீங்க. இதை வந்து தமிழரசு கண்டிப்பா தமிழக முதல்வரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தலையிட்டு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும். எங்களோட மாநில தலைமைகளை நீங்க வெளியே விடுங்க. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.